மதுரையில் இப்போ நடக்கிற பொதுக்குழு இருக்குதுங்களா, இந்த பொதுக்குழு அளவுக்கு ஏற்பாடு எங்கேயும் நடக்கலை. இதில் கிட்டத்தட்ட 6000 பேர் வராங்க பொதுக்குழு. இப்போ இந்த 6000 பேரை ஒரு கூட்டத்தில் உட்கார வச்சு அமைதியாக ஒரு 4 மணி நேரம் உட்கார வைக்கிறது எவ்வளோ பெரிய காரியம். கண்டிப்பாக இந்த கட்டுப்பாடு எந்த கட்சியில் இருக்கு? அதுக்கு நான் 50,000 கொடுத்தேன். எனக்கு அன்னைக்கு ஒரு 30,000 போட்டாங்க. அறிவாலயம் உருவானதுக்கா? அறிவாலயம் கட்டடத்தை கிட்டும்போது முதல்ல வந்து அறிவாலயம் இல்லை. போராட்டங்கள் எத்தனை பண்ணியிருக்கீங்க? அதுக்காக சிறைக்கெல்லாம் போயிருக்கீங்க? ஆமாம், 18 தடவை கொடுத்தேன். நான் இன்னைக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அனுபவத்துக்கு வரமாட்டேயா, உனக்காக தான் வந்தேன். அந்தளவுக்கு எதிர்காலம் 2026 நீங்கள் திமுக தான் ஜெயிக்கும், அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். நீங்கள் திமுக மேலே ஒரு நம்பிக்கை எப்படி வருது நல்லா யோசிப்பாங்க. கமலஹாசனுக்கு சீட்டு தரேன்னு சொன்னாங்க, கொடுத்துட்டாங்க. அவங்க பிரேமலதா ஏதாவது ஒரு வார்த்தையை அவங்க காப்பாற்றிருக்காங்களா? பிஜேபியோட சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக அடிவிடும். தமிழ்நாட்டில் வந்து அந்த எதிர்ப்பே வராது. இப்போ இது வந்து குடும்ப கட்சி தான். நான் குடும்ப கட்சி தான். நான் திமுக, என் மகன் திமுக, சரி, அதனால் குடும்ப கட்சி தான். கலைஞருங்கிறது திமுகங்கிறது ஒரு குடும்பம் தான். எல்லாரும் குடும்பமாக இருக்கும், ஆளுக்கு ஒரு கட்சியில் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு குடும்ப கட்சி என்று. இது குடும்ப கட்சி தான். என் குடும்பம், நான் திமுக, என் மகன் திமுக, என் பேரன் திமுக, அனைவரும் திமுக தான். நான் வந்து தலைமைக்கு மிக மிக விசுவாசமாக நெருக்கமாக எனக்கு என்ன கிடைக்குங்கிறத பற்றியே நான் நினைக்க மாட்டேன். சரி, இனிமே நாளைக்கு வந்து கட்சியிலிருந்து நீக்கிருக்கணும்னா கூட நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்ட உங்களுக்கு கட்சி தப்பு பண்ணிச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஓஹோ, என்ன சொன்ன? அவ்வளோ நம்பிக்கை கட்சி மேலே? அவ்வளோ நம்பிக்கை. தங்கப்பாண்டியே அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே உயிரோடு இல்லை. உயிரோடு இருக்கிற என்னையும் பிடிச்சவர் குன்னூர் சீனிவாசன், அவங்க வளர்த்த கட்சியில் தான் இப்போ நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஸ்டாலின் சொல்கிறார். ஸ்டாலின் சொன்னார். பேராசிரியர் பெயரிலான விருது குன்னூர் சீனிவாசன் அவர்கள் பெறுகிறார்கள். ஆலங்குளத்தில் தங்குவார், அங்கே நம்ம துளுக்கொட்டி சிமெண்டில் தங்குவார். எல்லா இடத்துக்கும் நான் போவேன் தலைவர்கிட்ட. எனக்கு வந்து தலைவரை வந்து அப்படியே உயிர் மாதிரி தான். கலைஞர்னால் எனக்கு உயிர் தான். ஒரு இளையவரை பார்த்து இன்னும் 3ஆம் தலைமுறை பார்த்து அப்படி ஒரு நம்பிக்கை வர காரணம் வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய உழைப்பு, அவற்றுக்கு நிதானம், அவர் இந்த கட்சிக்காரனுக்கு செய்யணும், மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறது. இல்லை ஒரு கலைஞர் பையன்றனால பாசத்தை சொல்கிறீங்களா? இல்லை, கலைஞர் பையங்கிறதுனால நான் கலைஞரோட பேரங்கிறதுனால, கலைஞருடைய பேரங்கிறதுக்காக நான் சொல்ல. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்றைக்கி நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான பழமையான அரசியல்வாதி, திமுகவின் மிக முக்கியமான அடிப்படை தொண்டர், ஒரு காலத்தில் 1997 மாவட்ட செயலாளர் இருந்தவர், முதுபெரும் மிக முக்கியமான திமுகவின் அடிப்படை தூண்கள் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு தூண்களை ஒரு நபரை சந்திக்க வந்திருக்கோம். காரணம் என்னென்னா, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழு கூட்டங்கிறது கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு பிறகு மதுரையில் நடக்கிறது. அநேகமாக 1978 நடந்த பொதுக்குழுவாக இருக்கட்டும், 2020 நடந்த பொதுக்குழுவாக இருக்கட்டும், அதை கலந்து கொள்கிற இருபெரும் ஆளுமைகள் யாருன்னா, ஒன்று துரைமுருகன், ஒன்று ஐயா குன்னூர் சீனிவாசன் அவர்கள். அவரை தான் சந்திக்க வருகிறோம். ஒரு வரலாற்று ரீதியான ஒரு மீள் உருவாக்கம் தான் இந்த சிறப்பு நிகழ்வோட நோக்கம். வாருங்கள், அவரை சந்திப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். குறிப்பாக மற்ற கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் என்ன வேறுபாடுன்னா, பொதுக்குழு சொன்னாலே அது வந்து வெறும் சம்பிரதாய கட்சி கூட்டமாக இருக்காது.
மிக முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்படும், அது ஆட்சிக்கு வந்த பிறகு நடைமுறைப்படுத்தப்படும். இப்படி தான் ஒரு நீண்ட கால வரலாறு இருக்கிறது. திமுகவுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. சுயமரியாதை, ரைட்டு, மனிதனுக்கு மனிதன் யாரும் அடிமை இல்லை, யாருக்கும் யாரும் தாழ்ந்தவில்லைங்கிற அந்த உயர்ந்த இது வந்து ரொம்ப அடிப்படையில் உள்ள அடிநாதமான கொள்கைகள். ஆமாம். இப்போ மதுரையில் வந்து பொதுக்குழு கூட நடக்குது. ஆமாம். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது 78க்கு பிறகு 74 தான் ஒன்றியம் பிரிக்கப்படுது. அதுக்கு முதல்ல வட்டக்கழகம் இருந்தது. ஓகே. ஒன்றிய கழகம் பிரிக்கப்பட்ட பிறகு இந்த பொதுக்குழு 78 ஒரு தடவை நடந்துச்சு. இப்போது ஒரு தடவை மதுரையில் நடக்குது. மற்ற எல்லா இடத்தையும் நடந்திருக்கு. இதில் மிக பிரசித்தி பெற்ற பொதுக்குழு எதுன்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் பொதுக்குழு. ஓ சரி. அது வந்து மீடியாக்களெல்லாம் உள்ளே விட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய மாவட்ட செயலாளர்கள் வந்து வைகோட போயிட்டாங்க. அதனால் வந்து திமுக எங்ககிட்ட தான் இருக்குங்கிறத காட்டுறதுக்கு மீடியாவெல்லாம் உள்ளே விட்டு நல்லா அதை பண்ணாங்க. அதுதான் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு. இப்போ மதுரை ஒவ்வொரு பொதுக்குழுமே நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றுவாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, தீர்மானங்கள் வந்து மக்களுக்குடைய தேவைகளை அப்பப்போ என்ன தேவைகளோ அதை அனுசரித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். எனக்கு வந்து நான் இந்த ஒன்றிய செயலாளரான பிறகு தலைவர் வந்து என் மேலே தனி பாசம் வச்சுருந்தார். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கே 77 அப்போ வந்து குழந்தை வேலுன்னு ஒருத்தர் வந்து சட்டமன்றத்தில் தமிழர்லேருந்து தலைவரை பேசிக்கிட்டு இங்கே வந்தார். அப்போ நாங்கள் எல்லா ஆல் பார்ட்டி சேர்த்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்தோம். அந்த எதிர்ப்பு மிகப்பெரிய கலவரமாக மாறி குழந்தை வேலு உயிர் தப்பினார்னு சென்னையில் பத்திரிகைகளெல்லாம் போடுற அளவுக்கு சரி 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 ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் தலைவர் வந்து எனக்கு எந்த வேலை கொடுத்தாலும் நான் செஞ்சுட்டேன். எனக்கு தான் முதல் கொடுப்பாங்க. வழிநட பயணமா, ஒரு கிராமமாக நடந்து போய் அங்கேயே தங்கி அங்கேயே சாப்பிட்டு அப்படி வர்றது, அது நான் தான் நடத்தியிருக்கேன். எல்லா நிகழ்ச்சியும் நடத்தியிருக்கேன். தலைவருக்கு தனிப்பட்ட முறையில் குன்னூர் சீனிவாசனா தெரியும். அதுக்கு அடிப்படையான காரணம் மதுரை எஸ்எஸ் தென்னரசு. அவர் தான் வந்து தலைவர்கிட்ட இது மாதிரி என்னை பற்றி நல்லா சொல்லி தலைவருக்கு என் மேலே தனியாக ஒரு பிரியமே வந்தது. அந்த அளவுக்கு ஒரு நேரத்தில் அரசியல் மோட்டிவில் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத குரல் விளக்கிற கொண்டு என்னை சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் விசாரித்தா அதில் அந்த சம்பவம் நடக்கிற போது நான் வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் இருக்கேன். கலெக்டர், இவர் தாசில்தார் இருக்கார், இன்ஸ்பெக்டர் இருக்கார், எல்லாம் இருக்கிற இடத்துல இருக்கேன். இந்த சம்பவத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இந்த செய்தி தலைவர் வரைக்கும் போகுது. தலைவர் வரைக்கும் போனோடனே இந்த அவர் தென்னரசு தங்கப்பாண்டியன் 2 பேரும் போய் அவர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன இவரை ஐஜியை கூப்பிட்டு, என்ன ஒன்றியச்சாமிலே பொய் கேஸ் போடுற அளவுக்கு இருக்க உங்கள் போலீஸு அப்படின்னு கேட்டு, அதை வந்து அவங்க இல்லை நாங்கள் விசாரித்தோம், ஒன்றும் இல்லை அவர் மேலே, நாங்கள் இதில் இன்வெஸ்டிகேஷனே நீக்கிடுறோம். அநேகமாக தமிழ்நாட்டில் ஒரு கொலை வழக்கில் சேர்த்த ஒரு ஆளை இன்வெஸ்டிகேஷனே நீக்கினது இனி ஒரு ஆளாக இருக்கும். இல்லைன்னா கோர்ட்டில் போய் ஜாமீன் எடுத்து வெளியே வருவாங்க. என்னையை பொறுத்தளவுக்கு அது வந்து அவங்க உண்மைத்தன்மை விசாரித்து இவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு அதை போட்டாங்க. அப்படி எப்போன்னு கேட்டிங்கன்னா அது வந்து 75. இப்போ 75 கடைசியில் 76 ஜனவரியில் கவர்மெண்ட் போயிடுது. 76 ஜனவரியில் கவர்மெண்ட் போயிடுது. கவர்மெண்ட் போனோடனே இவங்க கவர்னர்கிட்ட ஒன்று மனு கொடுக்காங்க. திமுக ஆட்சியில் இப்படி செஞ்சுட்டாங்க, அவர் சீனிவாசன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அவங்க எல்லாம் விசாரித்து கிளீன. அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் செல்வன் தங்கத்துறைன்னு ஒரு நல்ல யோக்கியமான ஆள் இருந்தார். அவர் விசாரித்து உண்மைகளை அப்படியே ரிப்போர்ட்டாக போட்டார். அவங்க அது சொல்லும்போதும் அதில் அவங்க இதாச்சு. அப்போ இதெல்லாம் வந்து தலைவருடைய கவனத்துக்கு தென்னரசு கொண்டு போகிறார். அதே மாதிரி நான் சென்ட்ரல் பேங்கில் சேர்மனாக இருக்கும்போது பொன்முத்துராமன் இவர் நம்ம நேரு தான் மந்திரி, கூட்டுறவு மந்திரி. அப்போ நாங்கள் வந்து இந்த பேங்குகளில் ஆள் போடுறதுக்காக போகிறோம். எங்கள்கிட்ட சொல்லி தான் நேரு வர்றாரு. தலைவர் பாசிட்டிவாக பேசினா உள்ளே இருப்பேன், நெகட்டிவாக பேசினா நான் வெளியே போயிடுவேன், நீ தான் சம்பாதிச்சுக்கணும்ட்டாரு. சரி. தலைவர் வந்தார். தலைவர் வந்து ஆர்காடு சொன்னார், இவங்கெல்லாம் போஸ்டிங் போடணும்னு சொல்லி வந்திருக்காங்க அப்படின்னு. எல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்களான்னு கேட்டார். ஆர்காட்ட நீ உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்களான்னு கேட்டார். நேரு போயிட்டார் வெளியே. சரி தண்டவாணி தலைவர், அவருடைய துணைத் தலைவர் யாருமே பேசலை. நான் சும்மா இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணேன், உடனே
அண்ணே நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டுறவில் வந்து ஆள் போடுறதில்ல சீனியாரிட்டியில் போட்டோம்னா நம்ம அதை இது பண்ண முடியாது. நீங்கள் மற்ற இதெல்லாம் போடுறீங்க, ஆசிரியர் இதெல்லாம் போடுறீங்க, இது வந்து பணம் பழங்கடாம்னு. உடனே தலைவர் சொன்னார், ஓ அப்போ அவங்க மனசில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமோ அப்படின்னு கேட்டார். சரி. அப்போ உடனே நான் சொன்னேன், தலைவர்கிட்ட நாங்கள் வந்து ஒரு ஆளுக்கு 3 பேர் எழுதி அனுப்புகிறோம் கட்சிக்காரங்களா, அதில் நீங்கள் ஒரு ஆளை செலக்ட் பண்ணுங்கண்ணே. அப்போ தலைவர் சொல்கிறார், நீ சொல்கிறது கேட்க நல்லா இருக்குண்ணா. சொல்ல கேட்க நல்லா இருக்குன்றாரா? சரி சரி. அந்த அளவுக்கு தலைவர் என்கிட்ட ரொம்ப ரொம்ப பிரியமாக இருப்பார். எனக்கு எல்லா வாய்ப்பும் கொடுத்தாங்க. நமக்கு வந்து இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் பொருளாதாரங்கள் எக்கு தப்பாக செலவழிக்கிற மாதிரி நிலைமைகள் இருக்கு. அதனால் நம்ம வந்து அப்படியே நான் 59 மெம்பர் ஆகிட்டேன். 59 மெம்பர் ஆகிட்டேன். 63 கிளைக்கழக செயலர் ஆகிட்டேன். 74 ஒன்றியம் பிரித்த உடனே ஒன்றிய செயலர் ஆகிட்டேன். இல்லை, நீங்கள் எந்த வயசில் வந்து திமுகவுக்கு வந்தீங்க, எதனால் வந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு வரை எந்த பொறுப்பில் இருக்கீங்க? 12 வயசு 6வது படிக்கிறேன். அங்கேருந்து நேரம் நடந்தே ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் பராசக்தி படம் பார்த்தோம். பராசக்தி படம் எந்த ஆண்டு? 52. ஓகே. பராசக்தி படத்தில் கலைஞருடைய வசனங்கள், அந்த சிவாஜி கணேசன் பேசுகிறது, அதே மாதிரி கல்யாணி என் குழந்தை என்ன திருஞான சம்பந்தரா பார்வதி வந்து பால் கொடுத்து காப்பாற்று அப்படிங்கிறது, அது மாதிரி நீ பெற்ற எப்படி நீ குழந்தைய காப்பாற்றி தான் ஆகணுங்கிற போது நான் காப்பாற்றி ஆகணும்னா நல்லதங்க 7 குழந்தைய குழந்தை போட்டு உன்னால அதை தடுக்க ஏன் வரல சட்டம். சரி சரி. நாடு முழுவதும் அந்த கதை இன்னும் பரவப்படுது அப்படின்னு வரும் அதில் வசனம். அதே மாதிரி சிவாஜி கணேசன் வந்து அங்கே கடற்கரையில் படுத்துருப்பார். போலீஸ் வந்து எழுப்போம், என்னடா வெடிக்கிறம்மா. அவர் சொல்லார், தூங்குறவன் எழுப்ப விழிக்காமன்னு வச்சுக்கோம். வார்த்தைகள்லாம் பாருங்கள், தூங்குறவன் எழுப்ப விழிக்காம நடக்கும். அப்போ இதில் ஆரம்பமே அந்த வார்த்தை அப்படி வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த மாதிரி அந்த கருத்துக்களை சொல்லியிருப்பார். அப்போ அந்த அன்னைக்கிலேருந்து எனக்கு அந்த இது வந்துச்சு. அப்போ நான் 12 வயசு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் படிப்பு பாதியிலேயே முடிச்சிட்டேன், 8வதுலேயே முடிச்சுட்டு அப்புறம் வந்து விவசாய குடும்பமாகட்டி விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து இந்த தவறியவள் நாடகம், இந்த மாதிரி திராவிட கழக புக்கு, இந்த மாதிரி நிறைய படித்து மண்டையில் அதான் ஏறிச்சு. சரி சரி சரி. ஆரம்பத்திலேருந்தே அப்படியே ஒரு உணர்வு வந்துச்சு. அந்த உணர்வுடைய வெளிப்பாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, 57 தேர்தலில் முத திமுக போட்டி விடுது. சரி. அப்போ தான் தேர்தலே போட்டி விடுறாங்க. அந்த தேர்தலில் இந்த தொகுதியில் திமுக நிற்குது, உதயசூரி இன்னது. சரி. அப்போ எனக்கு ஓட்டெல்லாம் கிடையாது. 17 வயசு. 17 வயசு. அப்போவே கருப்பு சட்டையும் சேப்பு டவுசர் போட்டுக்கிட்டு வரிசையில் போய் நின்று ஓட்டு கேட்டேன். சரி. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்லி யாரும் கேட்க போகிறாங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, அதை ஒன்றும் போலீஸ் யாரும் கேட்க மாட்டேங்கிறானே. அப்போ நம்ம போனோம்னா ஒரு விடிவு வரும்ல. நான் எப்போவுமே நெகட்டிவாகவே இது பண்ணுவேன். ஏன் அவன் போகிறான், அவனை மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்க, அப்போ நம்ம போவோம். சரி. அது மாதிரி ஆரம்பத்திலேருந்தே அந்த உணர்வுலே வந்ததுனால எனக்கு வந்து தலைவர் மேலே ஒரு தனி பிரியம். அதை மாதிரி தலைவர் இந்த பக்கம் வந்தார்னா தென்னரசு காரில் யாரையும் ஏற்ற மாட்டாங்க, என்னை ஏற்றிக்கிறோங்க. இப்போ சமூகம்னு ஒருத்தர் இருந்தார் டிரைவர், அவர் கார் தான் வரும். ஆமாம், சண்முகம். அந்த காரில் என்னையை மட்டும் ஏற்றி அனுப்புவேன். ஆலங்குளத்தில் தங்குவார், அங்கே நம்ம துளுக்கொட்டி சிமெண்டில் தங்குவார். எல்லா இடத்துக்கும் நான் போவேன் தலைவர்கிட்ட. எனக்கு வந்து தலைவரை வந்து அப்படியே உயிர் மாதிரி தான். கலைஞர்னால் எனக்கு உயிர் தான். அப்படியே இருந்து அந்த உணர்வுலேயே வளர்ந்தேன். தலைவருக்கு என் மேலே ஒரு தனி பிரியம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளர் இந்த அளவுக்கு செயல்படுறானே. நீங்கள் 300 பேர் இருக்காங்க ஒன்றிய செயலாளர், இன்றைக்கி 1000 பேர் இருக்காங்க. அன்றைக்கி 374 பேர் என்ன இருந்தாங்க. அதில் ஒரு ஆள் தலைவர்கிட்ட போய் பேர் வாங்குறதுங்கிறது அவ்வளோ லேசான கல்வி. அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ பொதுக்குழுன்னு வரும்போது அது ஒரு முக்கியமான எல்லா குழுவும் இருப்பேன். நீங்கள் தான் பொதுக்குழுலேருந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்களா, அதை முன்மொழிஞ்சிருக்கீங்களா, அந்த அனுபவங்கள் தான் கொஞ்சம். நான் வந்து சேலம் பொதுக்குழுவில் மட்டும் நான் வந்து ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறேன். அதாவது விவசாய விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை கொடுக்கணும். ஆரம்பத்தில் நம்ம உற்பத்தி பண்ணுற போது ஒரு விலை இருக்குது,
அப்புறம் வந்து மார்க்கெட்டில் இது இல்லை, அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து விலை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முன் தீர்மானத்தை முன்மொழிஞ்சேன். சரி. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு தடவை பாண்டியன் ஹோட்டலில் தலைவருக்கு முன்னாடி ஒரு இது நடக்கும். பாண்டியன் ஹோட்டலில் வந்து அந்த மாதிரி நடக்கும்போது தங்கப்பாண்டியன் எனக்கு இந்த சீட்டு வேண்டாம், நான் வந்து அவர் வேற ஒரு ஆளுக்கு சொல்கிறார். அப்போ நான் போய் சொல்கிறேன் தலைவர்கிட்ட, அந்த கூட்டத்தில் தலைவர் சொல்கிறேன், நீங்கள் வந்து தங்கப்பாண்டியன் தவிர யாரை போட்டாலும் இவரை விட 10,000 ஓட்டு ஒரே தலைமை தான் அப்படின்னு. சரி. இப்போ தலைவர் சொன்னார், தங்கப்பாண்டியன் வேண்டாங்காரையா, நான் என்ன செய்யினார். வேண்டான்னு அவர் சொல்கிறதுக்கு செலவழிக்க முடியல, ஏற்கனவே செலவழித்து ஒரு தேட்டரில் பாய் ஊற்றுட்டாரு, தலைமை கழகம் ஏற்றுக்கிட்டா அவர் நிற்பார் அப்படின்னு. சரி, பிரச்சனை என்னன்னு சொல்கிறீங்க நீங்கள்? தலைவர்கிட்ட வந்து அது மாதிரி நான் கொஞ்சம் தலைவரை கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவேன், அதனால் நீங்கள் தைரியமாக சொல்கிறீங்க. கொஞ்சம் சொல்லுவேன். அதான் அவர் தங்கப்பாண்டி சொல்லிட்டு கூச்சப்பட்டு ஒதுங்கி நிற்கிறாரு. நல்ல அவர் வேண்டான்ட்டாருங்க. சரி சரி. ஏன்னா ஏற்கனவே ஒரு தேர்தலில் நின்று அந்த சாயல்குடியில் ஒரு தேட்டர் இருந்தது, அதில் பாதி விற்றுட்டாரு. இன்னொரு காரணம் நான் பூரா போய் எனக்கு வேண்டாம்னா கொடுக்குறாரு. நீங்கள் தென்னரசு கூப்பிட்டு தங்கப்பாண்டியன் தான் நிற்க, நீ சொல்லி அந்த தலைவர்கிட்ட நிற்கணும் தான் கேட்பார் அப்படின்னு. சரி சரி. அது சொன்னேன். அந்த மாதிரியெல்லாம் வந்து நான் தலைவர்கிட்ட தனிப்பட்ட முறையில், அவர் எவ்வளோ பெரிய ஆள், கண்டிப்பாக நம்ம அவர் வந்து ஒரு சாதாரண தொண்டன், அந்த தொண்டனுக்கும் மரியாதை கொடுப்பார். அதே மாதிரி நீங்கள் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நான் போய் பார்த்துருக்கேன், அவர் முதலமைச்சராக இல்லாத போதும் பார்த்துருக்கேன். எப்போ போனாலும் கோபாலன் வீட்டில் நான் அவரை பார்க்காம வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு இதெல்லாம். சமீபத்தில் பேராசிரியர் விருது கொடுத்ததா கேள்வி. ஆமாம். அது என்ன காரணத்தை கொடுத்தாங்க? அது இந்த மாதிரி நடக்கும் உழைக்கிறதுக்காக தான், இந்த நீண்ட நாள் கட்சியில் இருக்காரு அப்படின்னு அப்படி கொடுத்தாங்க. அதுபோது இந்த மாவட்டத்தில் கட்சி வளர்த்த மூத்த முன்னோடிகள்னு சொல்லும்போது தலைவர் வந்து விவிஆர், அவர் ஆசத்தம்பி, இப்போ இவர் பேனா சீனிவாசன், தங்கப்பாண்டியன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே உயிரோடு இல்லை. உயிரோடு இருக்கிற என்னையும் மட்டும் சொன்னார், குன்னூர் சீனிவாசன். அவங்க வளர்த்த கட்சியில் தான் இப்போ நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்னார். ஸ்டாலின் சொல்கிறார். ஸ்டாலின் சொன்னார். பேராசிரியர் பெயரிலான விருது குன்னூர் சீனிவாசன் அவர்கள் பெறுகிறார்கள். 19 வயதில் தன்னை இந்த இயக்கத்தில் ஒப்படைத்துக் கொண்டு உழைத்து வரக்கூடியவர் அவர். ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தில் இருந்து பணியாற்றி இருக்கக்கூடியவர். கழகம் நடத்தி அத்தனை போராட்டங்களில் பங்கேற்றிருக்கக்கூடியவர். தமிழகத்துடைய பல்வேறு சிறைகளில் அடைபட்டு கிடந்தவர். அதை அவங்க அவரை ஸ்டாலினை கூப்பிட்டு வந்து இந்த ஏரியாவில் ஒரு கொடியேற்றுறதுக்கு 250 ரூபா, 20 இடத்துல கொடியேற்றி 5000 ரூபா கொடுத்தார். ஒரே நாளில் 5 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு முடியும். இதுக்குள்ளே இந்த இவ்வளோ வேலையும் நடந்துச்சு. அதில் தான் அவர் தலைவர் பேசும்போது சொன்னார், இவர் வந்து எனக்கு மட்டும் இல்லை தங்கப்பாண்டியனுக்கே தளபதியாக இருந்தவர். ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. குறிப்பாக அண்ணன் தங்கபாண்டியனுடைய தளபதியாக விளங்கியவர் நம்முடைய குன்னூர் சீனிவாசன் அவர்கள். நான் இளைஞரணியின் செயலாளராக இருந்தபோது என்னை வத்திராய்ப்பு பகுதிக்கு அழைத்து வந்து சோறு தண்ணி கூட கொடுக்காமல் என்னை கிராமம் கிராமமாக இழுத்து சென்று கழக இருவண்ண கொடியை ஏற்றி வைத்த பெருமை நம்முடைய குன்னூர் சீனிவாசனுக்கு உண்டு. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தமிழகம் மீட்போம் என்ற பரப்புரை கூட்டத்தை நடத்திய நேரத்தில் குன்னூர் சீனிவாசன் அவர்களை குறிப்பிட்டு நான் பாராட்டி பேசியிருக்கிறேன். இவர் வந்து அன்னைக்கு ஒரு ஊராக கூட்டு போய் கோழி ஏற்றிட்டு சோறு தண்ணி கூட இதுக்கு சொன்னார் அப்படின்னாரு. அது அந்த அளவுக்கு இவர்கிட்டையுமே கலைஞருடைய தொடர்ச்சியாக ஸ்டாலின்கிட்ட என்ன பலத்தை பார்க்குறீங்க, பலவீனத்தை பார்க்குறீங்க? தலைவர் கலைஞர் இருக்கிற போது அன்னைக்கு இருந்த அரசியலுக்கு அவருக்கு வந்து விசுவாசமான ஆட்கள் இருந்தாங்க. அன்னைக்கு வந்து அவர் எதையும் வெளிப்படையாக பார்த்து செய்ய முடியும். இன்னைக்கு 50% கூட எண்ணிய மாதிரி ஆளுகள் இல்லை. நிர்வாகத்தில் இருக்கிறதுல ஒரு 25% கூட அந்த மாதிரி இல்லை. அதனால் இப்போ தலைவர் நடத்துகிறார் பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கம், இது வந்து சாதாரணம் கிடையாது. எவ்வளவு எதிர்ப்பு, பூரா பொய்யா சொல்கிறாங்க. அவர் டெல்லியில் போய் நமக்கு உரிமையை கேட்டு வந்தா இவங்க மேலே இது வந்துச்சு, அதுக்காக தான் போகிறாங்கங்கிறேன். இவ்வளவு பொய்யும் இந்த அதுக்கு பதில் அவர் அதுக்கு நிதானமாக பதில் சொல்கிறார். நாங்கள் வந்து சட்ட ரீதியாக அதை நான் சந்திப்போம், உரிமைகளுக்காக போராடுறோம், கொள்கையில் சமரசம் பண்ணுறது நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி தலைவர் பாணியிலே இவர் இருக்கார்.
நீங்கள் ஒரு தடவை வந்தார் பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோ, தலைவரை நான் போய் பார்க்க போகிறேன். அப்போ அவர் என்னை கூப்பிட்டு போய் தலைவர்கிட்ட படிக்கிட்டு அவர் வந்து கூட நின்றுக்கிட்டார். ஸ்டாலின் அவ்வளவு வந்து நீங்கள் அவங்க குடும்பம். நான் இன்னும் உதயநிதிக்கு எனக்கு வந்து அவள் நெருக்கமான பழக்கமே இல்லை. ஒரே ஒரு தடவை ராயபாளையத்துக்கு வந்தார், இளைஞரணி கூட்டம், மாவட்ட கூட்டம். அதில் வந்து அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தார், பெல்வை, அது என்ன ஹோட்டல், அபியல் ஹோட்டலில் தங்கியிருந்தார். அப்போ தான் நான் அவரை முதல் பார்க்குறேன். பார்த்தோன்னே என்னை என்னான்னு அறிமுகப்படுத்துகிறாங்க, சீனியர் அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே அவர் என்கிட்ட, நான் பக்கத்தில் நின்றுக்கிட்டேன். நிறைய பேர் வர்றாங்க. அப்போ எல்லோரும் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. என்னைய ஒரு வாரத்தை கூட சரி போங்கன்னு சொல்லவே இல்லை. நானாக தான் போனேன். அவ்வளவு நிதானம். இல்லை, அதான் கேட்குறேன். கலைஞரை நீங்கள் உங்கள் தலைமுறையில் கலைஞரை பார்க்குறீங்க, ஸ்டாலினை பார்க்குறேன். உதயநிதியை தொடர்ச்சியாக எடுத்துக்கலாமா? பல்வேறு விமர்சனங்கள் வருது, வாரிசு அரசியல் சொல்கிறாங்க. அதான் தாண்டி நிற்கிறாரான்னு கேட்குறேன். தாண்டி நிற்கிறார். இல்லை, நான் வாரிசாக நிற்கிறாரா அல்லது கொள்கை வாரிசாக நிற்கிறாரா? உங்களுடைய அவர் இருக்க திறமையினால் நிற்கிறார். உதயநிதிக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து அவர் உதயநிதி வந்ததுக்கு அப்புறங்க இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பணமுடிப்பு கொடுக்காங்க பழைய கட்சிக்காரங்களுக்கு. ஆமாம், ஒவ்வொரு மாவட்டத்துலையும். அது வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வேலையெல்லாம் நடக்கும். பழைய கட்சிக்காரங்களை பூரா அவர் மதிக்கிறார். அதனால அவர் கட்சியை காப்பாற்றிடுவார். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஸ்டாலினுக்கு முன்னாடி அவர் கிளீனாக வருவார். மக்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குது. அவருடைய அணுகுமுறைகளும் அப்படி. கலைஞரை பார்த்த உங்களுக்கு நம்பிக்கை வந்தது, ஓகே, சமகாலத்தில் வளருவீங்க. உதயநிதி அரசியலில் அப்படி அவதானிக்க முடியுமா? அது எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அதாவது நான் பல பேரை பார்த்துருக்குறேன். ஒரு தடவை வைகோ நான் பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகும்போது டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆகி நான் காரை மறித்தேன், இறங்கி நடக்க ஆரம்பித்தார். இவர் இப்போ தான் அன்றைக்கி தான் முத பார்க்குறேன் நான். அவ்வளவு நிதானமாக, அவ்வளவு நீங்கள் உங்களுக்கு அரசியலில் வந்து நிதானம் தான் நிலச்சி நிற்கும். நீங்கள் கலைஞர்கிட்ட இருந்த நிதானம், கலைஞர்கிட்ட இருந்த நீங்கள் அன்றைக்கெல்லாம் எம்ஜிஆர் போகும்போது அவ்வளோ பேர் போயிட்டான். அவ்வளோ பேர் போயிட்டான். அப்போ கூட நாங்கள் இந்த ஊரில் எம்ஜிஆர் மன்றம் வச்சுருந்தோம். எம்ஜிஆர் மன்றத்தை தான் கலைச்சோமே, அதோட கட்சி எம்ஜிஆர் மன்றத்தை கலைச்சிட்டு கட்சியில் சேர்த்துக்கிட்டோம். அதனால் அந்த கட்டத்திலேருந்து அவர் தலைவர் பாருங்கள், நீங்கள் 76 ஜனவரியில் டிஸ்பஸ் பண்ணுறாங்க. திருப்பி 89 தானே வராரு ஆட்சிக்கு. அந்த 13 வருஷம் கட்சியை உயிரோட்டமாக வச்சுருந்தார்ல. அன்றைக்கெல்லாம் வந்து தலைவர் வந்து இந்த கட்சியை அவர் தலைவரை மேலேயே குற்றம் சொன்னாங்க, நீங்கள் விலகிட்டா இந்திரா காந்தி விட்டுரும் அப்படின்னு. அதனால் அது வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி. அவரை மாதிரியே தளபதி வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு 10 வருஷம் எதிர்கட்சியாக இருந்து நீங்கள் அவர் செயல் தலைவராக போட்டாங்கல்ல, செயல் தலைவராக போட்ட உடனே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்தார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுனார். அப்படி பேசின உடனே நாங்கள் நிர்வாகிகளாக ஒரு 20 பேர் மட்டும் உட்கார வச்சுட்டு நீங்கள் பேசுங்கன்னாங்க. அப்போ அவர் கருத்து சொல்லுங்கன்னாரு. எல்லோரும் நீங்கள் உங்கள் கருத்து, என் கருத்து, உங்கள் கருத்து. அவராக இருந்துட்டு சீனியர் குன்னூர் சொல்லுங்கன்னாரு. சரி, சீனியர் குன்னூர் சொல்லுங்கன்னாரு. இல்லைண்ணே, நீங்கள் வந்தது இப்போ இந்த தொண்டர்களெல்லாம் பார்த்தது, கிளை செயலாளர்கள்லாம் பார்த்தது அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அவருக்கு ஏதோ பெரிய இந்த கட்சியில் ஒரு இது கிடைச்ச மாதிரி. இதே மாதிரி ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் மாவட்டத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு கிளைக்கழக செயலாளர்கள்லாம் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவங்களுக்கு என்ன குறை ஏதுன்னு கேட்டால் இன்னும் நல்லா இருக்கும் கட்சின்னு உடனே சொன்னார். என்ன கேட்க சார் அவர் சொல்ல செய்யலாம் அப்படின்னு ஆட்டு ஆட்டு உடச்சி விட்றீங்க. இல்லை, உண்மை தானே. நீங்கள் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, சோதனை காட்டுறாங்க. நான் அதை சொல்லலை. நாங்களாம் எங்கள் காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்து சைக்கிளில் ஒரு ஊராக போய் கட்சிக்காரங்களை பார்த்து அப்போல்லாம் திமுகங்கிறது அவ்வளோ பெரிய அரிதான ஒரு நேரம். அந்த நேரத்துலையும் உணர்வுபூர்வமான அந்த இயக்கத்தை உருவாக்கி வச்சுருந்தோம். இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் திமுக வந்து உயிரோட்டமாக இருக்குது. இப்போ ஒரு ஐடியாலஜிக்கான ஒரு கொஸ்டின் என்னென்னா, உங்கள் காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு ஐடியாலஜியான நபர்கள் கூட இருந்தாங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க, விசுவாசமான ஆளுகள் நிறையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு வந்து ஒரு பஞ்சம் இருக்கா சொல்கிறீங்க. அப்படியான சூழலில் முதல்ல கூட பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பாசிசம், காவிமேன்னு சொல்லக்கூடிய பிஜேபி கட்சி நேரடியாக அதிகாரத்தில் இருக்குது.
அதே சமயத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபி நிச்சயமாக ஒரு பேசும் பொருளாக மாறிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் ஒரு எதிர்கட்சி லெவலில் இருந்து திமுகவை அட்டாக் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ அதை எதிர்கொள்வதற்கு திமுக சரியாகத்தான் இருக்கிறதா அல்லது குறைபாடுகள் இருக்கிறதா? அதை வந்து உங்களை அனுபவத்தை வந்து சொல்லுங்களேன். இல்லை, திமுகவில் குறைபாடு இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த நிர்வாகிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, நிர்வாகிகள் கொஞ்சம் கீழே இருக்கணும். தலைவர் இறங்குறாரு. தலைவர் இறங்கி எல்லாரையும் பார்த்து எல்லாரும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு. நேரடியாகவே தலைவர் பேசுகிறார், காணொலியில் பேசுகிறாரு, எல்லாத்தையும் பேசுகிறாரு. அதே மாதிரி மாவட்ட அளவில் இருக்கிற நிர்வாகிகளும் ஒன்றிய அளவில் இருக்கிற நிர்வாகிகளும் ஒவ்வொரு கிளைகளையும் போய் எப்படி இருக்குது, என்ன காரணம். இப்போ இந்த பூத்து கமிட்டியில் அமைச்சிருக்காங்க. நல்லா இப்போ தெளிவாக தளபதி வந்ததுக்கு பிறகு இப்போ நிறைய திட்டங்களை உருவாக்கியிருக்காங்க. இந்த பூத்து கமிட்டிலாம் இந்த ஊரில் 5000 ஓட்டு இருக்குது. 5000 ஓட்டு இருக்குன்னா 4 பூத்து, 4 பூத்துக்கும் அந்த பூத்துக்கு கமிட்டி போட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தடவை போய் சந்தித்து நமக்கு இந்த வார்டில் 1000 ஓட்டு இருக்குன்னா நம்ம கட்சிக்காரன் எத்தனை பேர், அதிமுகக்காரன் எத்தனை பேர், வேறு கட்சிக்காரன் எத்தனை பேர், பொதுவான ஆள் எத்தனை பேர் அப்படின்னு ஒரு கணக்கெடுக்க சொல்லுவாங்க. அந்த கணக்கில் நம்ம 50% வந்துட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடும். அது இந்த ஊரை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் 500 ஓட்டுக்கு மேலே கூட வாங்கிட்டு தான் இருக்கோம். போலாகிற ஓட்டில் அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அதே அடிப்படை ஒவ்வொரு கிராமத்தையும் செஞ்சாங்கன்னா இது நீ சொல்றது கிரவுண்ட் ரிப்போர்ட்டை சொல்றீங்க. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா யதார்த்தமாக அதை குறிப்பாக தென் மாநிலங்களை சொல்கிறேன், தென் மாவட்டங்களை சொல்கிறேன். அதில் கணிசமான முறையில் பிஜேபி தனிச்சு நின்றே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பிஜேபி 2வது இடம் வந்திருக்குங்கிறதே மறுக்க முடியாது. 2வது இடம் வந்திருக்கு. இப்போ அதை நோக்கி அதை சரி பண்ணுவதுக்கு தான் மதுரையில் பொதுக்குழு போடுறாங்கன்ற ஒரு பார்வையும் வைக்கப்படுகிறது. அப்போ இந்த வளர்ச்சி இருக்குல்ல, குக்கிராமம் கூட பிஜேபி சேர்ந்துச்சுங்கிறத மறுக்க முடியாது. 2வது இடத்துல பிஜேபி பல இடங்கள் இருக்குது. மதுரையே பார்த்துங்க, மதுரை பிஜேபி 2வது பாராளுமன்ற தேர்தலில். இதெல்லாம் ஒரு அபாயகரமான வளர்ச்சியாக திமுக பார்க்காதா? அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ இன்னைக்கு பிஜேபி என்னன்னாலும் எப்படினாலும் செஞ்சு தமிழ்நாட்டில் ஆட்சியை மாற்றணுங்கிறதுல கடுமையான முயற்சி பண்ணுறாங்க. சரி, அதுக்கு எடப்பாடியும் துணை போடுறார். இங்கே ஏற்கனவே வைத்தறிச்ச பிடிச்ச கொஞ்சம் கட்சிக்காரங்க இருக்காங்க வேறு கட்சியில், இந்த பதவி கிடைக்காதவங்க அப்படி இப்படி இருப்பாங்க வச்சுலாம், அந்த மாதிரி அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த அப்படி ஒரு நிலையை எடுக்காங்க. இப்போ நீங்கள் பிஜேபி பார்லிமெண்ட்டில் அவங்க மட்டும் ஓட்டுவாங்கள்ல, ராமதாஸ் கூட சேர்ந்துருந்தாங்க. ஆமாம், ராமதாஸ் இவங்கெல்லாம் கூட வச்சுருந்ததுனால அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த வன்னியர் பெரு. அப்படி இருந்துமே நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோ தருமபுரியில் தோக்கடிச்சதில் திமுக. ஆமாம், தோற்றம். அதுவும் அன்புமணி தோத்தாரு, அன்புமணி பொண்டாட்டி சௌமியாவும் தோத்துச்சுல. ஆமாம், இன்றைக்கும் திமுக திமுகங்கிறது ஒரு தனி சக்தி. மக்கள் மத்தியில் அதை யாராலையும் என்ன செய்ய முடியாது. பிஜேபிங்கிறது ஒரு வகுப்புவாத கட்சி. அவங்க என்ன பண்ணுறாங்க, பிஜேபியில் கடவுள் சாமி அது இதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க அதனால் இப்போ இவங்களும் முறையாக அது இதுன்னு சொல்லிட்டு இவங்களும் நிறையா பண்ணி இப்போ இவங்க பொதுமக்கள் மத்தியில் மதம் வேறு கட்சி வேறுங்கிற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தாங்க. சரி, இதை என்ன எதிர்காலத்தில் அவங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்குறாங்க. அது கூட தலைவர் சுப்ரீம் கோர்ட்டை போட்டு கேஸை போட்டு ஒவ்வொன்றையும் போட்டு இது பண்ணிட்டு இப்போ இந்த கவர்னர் ஆமாம். அதே மாதிரி இப்போ இந்த இதை இந்த கல்விக் கொள்கையை ஒத்துக்கிட்டாதான் நிதினாங்கள்ல, அதை எதிர்த்து இப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. ஆமாம், இது மாதிரி ஒன்றையும் தமிழ்நாட்டு நலனுக்காக செய்கிற போது இதில் திமுக நிற்குமா? உறுதியாக நிற்கும். சாட்சி மலையில் கேட்குறேன், நிற்குமா? உறுதியாக நிற்கும். இந்த தடவை திமுக 6வது முறையாக ஆட்சிக்கு வந்துடும். ஸ்டாலின் இந்த ஒரு தடவை அவர் எப்படினாலும் இந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறார். பெண்கள் நீங்கள் பெண்கள் தான் எம்ஜிஆர் காலத்தில் பொம்பளை ஓட்டு தான் நம்மளை காலியாகும். இப்போ பெண்கள் மத்தியில் நீ 1 கோடி பேருக்கு 1000 ரூபா கொடுத்தாரு. 50% பேர் போட்டாலும் அந்த 50% தான் எல்லாரும் பிரிக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு அது ஒரு பெரியது. அதே மாதிரி கல்லூரி செல்லும் மாணவிகள் நிறைய அந்த அடிப்படையில் நல்லா பண்ணியிருக்காங்க. அது நிற்கும். இது சும்மா அவங்க எல்லாம் ஷோ காட்டுவாங்க, அதை இது பண்ணாங்க.
இந்த ராமதாஸ் மகன் அடிச்சு கிடக்காங்க பாருங்க. ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி கிடையாது இந்த இயக்கம். இந்த இயக்கம் வந்து இப்போ நானே இருக்கேன். எனக்கு வந்து நான் இந்த இயக்கத்துக்கு நான் பட்டா பாட்டுக்கு தலைவர் கட்சியில் மரியாதை இருந்ததை தவிர இன்னைக்கு யாரெல்லாமோ வந்து எப்படின்னா, ஆனால் எனக்கு அந்த சம்பாத்தியம் அது இது எனக்கு ஆசை ஆரம்பத்துலேருந்து இருந்தது. நான் சென்ட்ரல் பேங்க்ல தலைவராக இருந்தேன். காரில் போவேன், ஏசி காரு போவேன், அங்கே ஏசி ரூம் இருக்கும், உட்காருவேன். இதுதான் நடந்தது தவிர 10 பைசா எடுக்கணும்னு நினைக்கல. அது மாதிரி பஞ்சாயத்து யூனியன் சேர்மனாக இருந்தேன் 96-2001. அப்போயும் நான் அந்த மாதிரி யார் யாருக்கு ஒரு வேலை சொன்னோம்னா கடைசி வரைக்கும் அமர்ந்து. அப்போ கலெக்டர் கிருஷ்ணன்லாம் என் மேலே தனிப்பட்ட ஒரு இப்போ எது கேட்டாலும் இந்த ஊருக்கு எது வேணும்னு கேட்டாலும் கொடுத்துருவோம். அந்தளவுக்கு இருக்கணும். இப்போ இன்றைக்கி நிற்கிற அரசியல் நிலையில் எடப்பாடியும் பிஜேபியும் சேர்றது அவங்களுக்கு நட்டம் தானே தவிர லாபம் கிடையாது. நட்டம் தாங்க. பிஜேபி நட்டம் தாங்க. நட்டம் தான், லாபம் கிடையாது. நீங்கள் எப்படி போனாலும் உங்களுக்கு. ஆனால் அவங்க ஒரு கணக்கு போடுறாங்களே, குறிப்பாக வந்து பிஜேபியோடைய வலதுசாரி ஓட்டு அதிமுகவோட உள்ள எப்பயுமே ஓட்டு போய் சார் எதுக்குன்னு இது போக பாமக தேமுதிக உள்ள வரும்போது ஒரு டஃப் இருக்கும் சொல்கிறாங்கல்ல. நீங்கள் பாமக கொஞ்சம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா திமுகவை எதிர்த்து 4 அணி ஆரம்பித்தாங்கல்ல. 4 அணின்னு சொல்லி வைகோ, விஜயகாந்த், திருமாவளவன், மக்கள் 4 பேர் சேர்ந்து போட்டாங்கல்ல. எங்கேயாவது டெபாசிட் வாங்கினாங்களா? இல்லை இல்லை. அதனால் இது வந்து திமுகங்கிறது வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான சக்தி. எம்ஜிஆர் ஒரு ஆள் தான் திமுகவுக்கு சரியான வாய்ப்பு கொடுத்து ஒரு 13 வருஷம் இதாக இருந்தார். நீங்கள் இவங்க ஜெயலலிதா கூட முதல்ல வந்து தலைவர் 2006-2011 பிறகு நடந்த தேர்தலில் இப்போ நம்ம 16 நடந்துச்சுல, 16 நம்ம வந்து அடுத்து வந்துட்டோம்ல, 90 சீட்டு வரைக்கும், 90-96 சீட்டு வரைக்கும் வந்துட்டோம்ல எதிர்கட்சியை. அப்போ அன்னைக்கு நீங்கள் அன்னைக்குமே திமுக தான் ஆளுங்கட்சியாக இருந்ததை தவிர எடப்பாடி ஆளுங்கட்சி இல்லை. ஆனாலும் கண்டினியூவாக வந்து இப்போ 2006 தேர்தல் ஏதோ 1 சீட்டு 2 சீட்டு தான் வந்தாங்க திமுக. ஒரு அதால பாதாளத்துக்கான வீழ்ச்சியும் சந்திச்ச திமுக தான். அதே மாதிரி உச்சத்தை தொட்டதும் திமுக தான் சொல்ல முடியும். இப்போ 2வது முறையாக திமுக இருக்கிற அத்தனை சாத்தியக்கூறுகள் இருக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் இதுவரை 2 முறை கண்டிப்பாக வந்தது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட். அப்படி வந்தா 2006 வந்து பெரிய வீழ்ச்சி கிடையாது. 91 தான் ராஜீவ்காந்தி செத்ததுனால வந்த வீழ்ச்சி தவிர 2006 அப்படி பெரிய வீழ்ச்சி கிடையாது. 2006 30 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ வந்தாங்க சட்டமன்றத்தில், தான் இது பண்ணாங்க. அதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த 2016, 2021, 2021-26 இந்த 10 வருஷ பீரியடில் திமுக தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நீங்கள் எப்பயும் பாருங்கள், அந்த காலத்தில் கூட எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்க கூட கலைஞர் தான் பேசுபொருளாக இருப்பார். ஐடியாலஜியா ரீதியாகவும் டிபேட்லேயும் எல்லா இடத்துலையும் அவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த மாதிரி இருப்பார். அதே மாதிரி இப்போ இவருக்கு பிறகு அவர் வராது பாருங்க இளைஞரணி. அவர் ஒவ்வொரு ஊராக கூட்டம் போட்டு அவர் இந்த அடிப்படை வேலைகளை ரொம்ப தெளிவாக பார்க்குறாரு. யாருமே அடிப்படை வேலை எங்கேயுமே பார்க்கல, சும்மா ஷோ கழிட்டுறாங்க. அதனால் வந்து இந்த தடவை உறுதியாக திமுக ஜெயிக்கும். ஓகே. இப்போ இறுதியாக ஒரு கேள்வி என்னென்னா, பொதுக்குழுங்கிறது ஒரு கட்சியோட தனிப்பெற அடையாளத்தையும் அது கொள்கைகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு வழிமுறை தான். இப்போ இதுவரை நடந்த இப்போ 1978 ஒரு இடம் நடந்திருக்கு. நீங்கள் அதே நாள் அங்கே இருந்திருக்கீங்க. 2வது பொதுக்குழு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற குழுவில் நீங்கள் இருக்கிறீங்க. அதை எப்படி உணர்றீங்க? இந்த பொதுக்குழுவோட முக்கியத்துவம் என்ன? அன்னைக்கு இருந்த பொதுக்குழுவுடைய எண்ணிக்கை ரொம்ப குறை, இன்றைக்கி வந்து ரொம்ப கூட. அன்னைக்கு இருந்த பொதுக்குழுவில் எல்லாரையும் பேச சொல்லி கருத்து கேட்டு முடிவெடுப்பாங்க. இன்றைக்கி வந்து அந்த நிர்வாகிகள் மட்டும் பேசிட்டு தீர்மானம். எந்த இதுவுமே திமுகவை பொறுத்தளவுக்கு பொதுக்குழு தீர்மானம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு இதுக்கும் தீர்மானத்தில் பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டு என்னென்ன நடவடிக்கை என்னென்னு செய்யணும் அப்படின்னு போட்டுப்பாங்க. இப்போ இந்த பொதுக்குழுவிலையும் அதே மாதிரி இந்த பொதுக்குழு எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்குழு. சரி, இந்த பொதுக்குழு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எப்படி நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக மாவட்டத்தை பிரிக்கணும், ஒன்றியத்தை பிரிக்கணும், உருப்படியாக கட்சிக்காரனை கொண்டுறணும் அப்படிங்கிறதுல ரொம்ப திட்டமிட்டு மதுரையில் இப்போ நடக்கிற பொதுக்குழு பற்றிலாம் இந்த பொதுக்குழு அளவுக்கு ஏற்பாடு எங்கேயும் நடக்கலை. இதில் கிட்டத்தட்ட 6000 பேர் வராங்க பொதுக்குழு. நாங்களே நிர்வாக ரீதியாக பார்க்குறது 3000 பேர்.
ஓ. அந்த அணிகள் இருக்கு பார்த்தீங்களா, ஆமா. அந்த அணிகளில் வந்து ஒரு 3000 பேர் சிறப்பு அழைப்புன்ட்டு வந்துடுறாங்க. ம், ம், ம். அப்போ இந்த 6000 பேரை ஒரு கூட்டத்தில் உட்கார வச்சு ம். அமைதியாக ஒரு 4 மணி நேரம் உட்கார வைக்கிறது எவ்வளோ பெரிய காரியம் நினைக்கிறீங்க? கண்டிப்பா. சரி சரி. இந்த கட்டுப்பாடு எந்த கட்சியில் இருக்கு? ம், 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 நல்லா பாருங்க, ம், ம். எந்த கட்சியும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒவ்வொரு பொதுக்குழு 74லேருந்து ஒவ்வொரு பொதுக்குழுவையும் போயிருக்கேன். எந்த பொதுக்குழுவையும் ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நிர்வாகம் இருக்கும். ம், ம். 10 கிளைக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் போடணும்னு தீர்மானம் போட்டு இப்போ வந்து போன பொதுக்குழுவிலேயே போட்டாச்சு. அது இப்போ நடைமுறைப்படுத்த போகிறாங்க. அப்படியா? ஓ, சரி சரி. நடைமுறைப்படுத்தி அதே மாதிரி மாவட்டத்திலலாம் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த பொதுக்குழுவில் முடிவாகும். ஓ. அந்த மாதிரி ஒன்று அடிப்படையில் வந்து உங்களுக்கு இவங்க இப்போ சல்லடை போட்டு சரிச்சிடுறாங்க. ஒரு பூத்து 1000 ஓட்டு. ம், ம். அந்த 1000 ஓட்டில் நம்ம எப்படி 400 ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறது திட்டமிட்டு எல்லா இடத்துலையும் வேலை நடக்கு. இந்த வேலையை வந்து ஒழுங்காக பார்த்தாங்கன்னா ஜெயிச்சிடுவோம். ம், ம், ம். ஏமாத்துனாங்கன்னா ஏமாந்து போயிடுவாங்க. ம். கவனமா செயல்படணும். கிரவுண்ட் ரிப்போர்ட்ல ஒழுங்கா வேலை ஆகும். அது வந்து இல்ல அந்த அதிகார பகிர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா எல்லா உட்கட்சியிலுமே ஒரு உட்கட்சி பூசங்கிறது இருக்குது. ஆம். அப்ப அதிகார பகிர்வுங்கிறது முறையாக பகிர்ந்தளிப்பதற்கான வாய்ப்பு சொல்லி இருக்கா இந்த பொதுக்குழுவில்? இருக்குது ம்? இருக்குது ம், ம். உறுதியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மண்டல பொறுப்பாளர் போட்டிருக்காங்கல்ல, ஆமா. இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ம், மண்டல பொறுப்பாளர்கள் வந்து ம், நம்ம ஏவாவல், ம். நேரு, தங்கதனரசு. தங்கதனசு இப்படி வந்து ஆக்டிவாக இருக்கிற ஆளாக தான் பார்த்து போட்டிருக்காங்க. ஓ, சரி சரி சரி. சாதாரண மல்லான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒவ்வொரு இதுவும் தெரியும். அதனால் அவங்க வந்து அந்த அடிப்படையை கரெக்டாக கொண்டு போய் தலைவருடைய கவனத்தை கொண்டு போயிடுவாங்க. ம். உடனே அதை இவர் வந்து அதான் சொல்லலை, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி தான் கட்சியை காப்பாற்றிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க? நீங்க ஒரு பெரிய அனுபவம், ஒரு பெரிய என்ன சொல்றது, இப்போ அரசியல்லையும் சரி திமுக கழகத்திலையும் சரி ஒரு பழுத்த பழம். ஒரு இளையவரை பார்த்து இன்னும் 3ஆம் தலைமுறை பார்த்து அப்படி ஒரு நம்பிக்கை வர காரணம் வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய உழைப்பு, அவர்கிட்ட நிதானம், அவர் இந்த கட்சிக்காரனுக்கு செய்யணும், மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறது. இல்லை ஒரு கலைஞர் பையன்றனால பாசத்தை சொல்றீங்களா? இல்லை கலைஞர் பையங்கிறதுனால நான் இல்லை கலைஞரோட பேரங்கிறதுனால. கலைஞருடைய பேரங்கிறதுக்காக நான் சொல்ல. இப்போ நான் தான் சொல்ல, நான் நிறைய பேர் அரசியலில் பார்த்துருக்கேன். சரி. இந்த வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா துரைமுருகன் வந்திருக்காரு, சரி, இங்கே வந்து சாப்பிட்டு போயிருக்காரு. கோசிமணி மந்திரியாக இருக்கும்போது இங்கே வந்திருக்காரு. இப்படி எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க, போயிருக்காங்க. நான் வந்து தலைமைக்கு மிக மிக விசுவாசமாக, நெருக்கமாக, எனக்கு என்ன கிடைக்குங்கிறத பற்றியே நான் நினைக்க மாட்டேன். சரி. இனிமே நாளைக்கு வந்து கட்சியிலிருந்து நீக்கிருக்கணும்னா கூட நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்ட உங்களுக்கு கட்சி தப்பு பண்ணிச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஓ, என்ன சொன்ன, அவ்வளோ நம்பிக்கை கட்சி மேல? அவ்வளோ நம்பிக்கை. இந்த வயதுலேயே அப்படி ஒரு வார்த்தை, இந்த வயசுல சீனியர் எப்படி அதை விட்டுருந்தீங்க? ஆமாம். அதனால் இப்போ உதயநிதி வந்து எப்படி பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வராரு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 1000 பேருக்காவது 10,000 ரூபா கொடுக்கறதுக்கு மந்திரியை ஒத்துக்கிட்டாங்க, அவர் தேதியை கொடுக்குறாரு. அப்போ இந்த 1000 பேர் நீங்கள் கொடுக்காடலும் திமுக விட்டு போக மாட்டான். அப்போ அவர்கிட்ட அந்த அடிப்படை உணர்வு இருக்குதுங்களா, அப்போ அவர் நல்லா காப்பாற்ற வரல. தளபதி வந்து 82ல் ஆரம்பித்து கொடியை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சவர். சும்மா சாதாரணமாலாம் அவர் இந்த இடத்துக்கு வந்துடல. சரி சரி. இளைஞரணியில் போட்டோடனே ஒவ்வொரு மாநாட்டிலையும் கொடியை பிடிச்சிக்கிட்டு 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் நடந்து போவார். அப்படி நடந்து தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதை போல் இப்போ இவரை வந்து அதே மாதிரி இவங்க வந்து சினிபியில் இருந்தார். சினிபியில் இருந்துட்டு அரசியல் வந்தாங்க. அரசியலுக்கு வந்தோடனே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தொகுதியிலாம் அந்தளவுக்கு வச்சுருக்காங்க. இங்கேயுமே எனக்கு தெரிய நான் பார்த்த அளவுக்கு இந்த கட்சியில் பரம்பரையாக தலைவருக்கு பிறகு தளபதிக்கு பிறகு உதயா, இவங்க வந்து நிச்சயமாக அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன் இருக்குன்னா, அது வந்து நீ சொன்ன மாதிரி கலைஞர் பேரங்கிறதுக்காக இருக்கல. சரி. அவருடைய உழைப்பு, அவர் மக்களை மதிக்கிற மதிப்பு, மீடியாவை அவர் பார்த்தீங்களா ஒவ்வொரு இதுலேயும் டென்ஷனே ஆகாமல் ரொம்ப கேள்வி வைப்பாங்க. நீங்கள் அந்த நிதானம் கலைஞர்கிட்ட தான் இருந்தது. நீங்கள் கலைஞரோட அவரை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இல்லை சனாதன ஒழிப்புன்னு சொல்லிட்டு இந்தியா முழு ட்ரெண்டிங் ஆகிட்டார். இந்த இது கூட இந்த நிறுவனர்களோட நீங்கள் துணை முதலமைச்சர் ஆவீங்களா அப்படின்னு கேட்டப்ப, உங்களுக்கு அதை விருப்பமா, நீங்கள் அதை விரும்புகிறீங்களா அப்படி கேட்பார். சரி, அப்படியே திருப்பி கேட்பார். அது மாதிரி ஒவ்வொன்றையும் ரொம்ப பிடி கொடுக்காமல் மீடியாக்களில் அணுகிறது. எல்லா வழியிலையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இளந்தலைவர்கள் ஒத்த சங்கரை காட்டி பார்லிமெண்ட்டில் போராடி கொண்டு வந்தவருங்க ஈஸுக்கு
அது மாதிரி நிறைய அவர் இருக்கு. அந்த மாதிரி அவருடைய நிறைய காரியங்கள் வந்து சும்மாலாம் சொல்ல முடியாது. அவருடைய உழைப்பு இப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அவர் இளைஞரணி கூட்டம் நடத்துறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இளைஞரணி கூட்டத்தில் அந்த நிர்வாகிகள் பூரா அந்த அவங்க தலைமை நிர்வாகிகளை பூரா அவரோட சேர்ந்து ஊரை உட்காந்து வச்சுப்பார். மாவட்ட இவங்களாம் வச்சுப்பாங்க. எல்லாத்துட்டையும் அவர் சொல்கிற வார்த்தை, நீங்கள் வந்து மக்களை சந்திக்கணும். அண்ணா சொல்வார்ல, மக்களோட செல் மக்களோட நெல் அப்படின்னு. அதே மாதிரி இவங்க வந்து அந்த தேர்தலுங்கிறது நீங்கள் வந்து தேர்தலில் வந்து நீங்கள் உழைக்கிறதுக்காக நல்லவங்கிறதுக்காகலாம் ஓட்டு கிடையாது. நல்லவன் என்னைக்காவது ஜெயிச்சுக்காரா? நீங்கள் வந்து அந்த சாதுரியங்கள் அந்த ஒரு நீங்கள் 1 கோடி ரூபா கொடுத்தாங்க, அதை வாங்கி அப்படியே கட்சி கொடுத்து போயிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய இருக்காங்க. திமுகவை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் தலைவரை மாதிரி நிதி சேர்த்தது இந்த கட்சிக்கு எப்படி நிதி சேர்த்தா தெரியுமா உங்களுக்கு? 62ல் அண்ணா வந்து 57ல் 15 எம்எல்ஏ வந்தாங்க. 15 எம்எல்ஏவும் தோக்கடிக்கணும்னு காங்கிரஸ் திட்டம் போட்டாங்க. அதில் கலைஞர் ஒரு ஆள் தான் தப்பிச்சார். அண்ணா தோற்று போனார். அண்ணா தோற்று போனார்னா அன்றைக்கி நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன். காஞ்சிபுரம் தென்னையில் எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி அப்போ ஓட்டுக்கு 25 ரூபா கொடுக்காங்க நடேசன் பெரியார். அப்போ அவர் சொல்கிறாரு, அவரை பற்றி இது மாதிரி ஒரு அவருடைய தாயாரை பற்றி தப்பாக போட வச்சுருக்காங்க, ஆத்திரப்பட்டு வந்து சொல்கிறாங்க. தலைவர் சொல்கிறாரு, அண்ணா சொல்கிறாரு, நீ அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பாக்ஸ் வை அப்படின்னு. பக்கத்தில் தான் தெரியும், ராஜுக்கு தெரியாது அணுகுமுறை. அந்த மாதிரி வந்து நீங்கள் அதை எப்படி திமுகவுக்கு எவ்வளோ பெரிய நன்மையாக பச்சு வருங்க. 62ல் 50 இடத்துல ஜெயிக்காங்க. அண்ணா தோக்குறாரு. அண்ணா தோற்ற உடனே அண்ணாவை அப்போ தான் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அண்ணா பார்லிமெண்ட்டில் போனோடனே பார்லிமெண்ட்டில் பேசுகிற பேச்சு அவருக்கு டைம் முடிய போகும்போது தான் கொடுக்காங்க. நேரு உட்காந்துருக்காரு. அவர் சபாநாயகர் வந்து மணியடிக்க போகிறாரு, பேசட்டும்ட்டார். அந்த அளவுக்கு பாப்புலரானது, டெல்லியில் பாப்புலரானது அன்றைக்கி அண்ணா தான். அது திமுகவுக்கு ஒரு கெடுதல்லே ஒரு நன்மை மாதிரி. அது மாதிரி உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய வரலாற்று. இறுதியாக ஒரு கேள்வி, ஒரு ஐடியாலஜிக்கலாக நீங்கள் பழுத்த பலமாக இருந்து கலைஞரோட இப்போ ஸ்டாலினோட உதயநிதி வரையும் சொல்கிறீங்க. என்ன ஒரு மனச்சாட்சி, அதாவது சாட்சிப்படி ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி நம்புகிறேன். என்னென்னா, என்ன இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஐடியாலஜி ரீதியாக திமுக அதே பொலிவோடு, அதே பொறுப்போடு, அதே காத்திரமான மோதலோடு இருக்கிறதா, அல்லது கால மாற்றத்தின் இடைவெளியா, அதாவது காலம் ஆனதுனால கொஞ்சம் அழுக்கடைந்து கொஞ்சம் தொய்வு ஏற்படுகிறான்னு இயல்பாக ஒரு கேள்வி எழுது இல்லையா? அது உதயநிதி வரையும் அந்த ஐடியாலஜி கரெக்டாக இருக்கா? திமுகவில் எந்த பலனும் அனுபவிக்காத ஒரு கூட்டம். நீங்கள் போராட்டம் நடக்குதீங்களா, அந்த போராட்டத்தில் அங்கே ஜெயிலுக்கு போகிறதுக்கு வந்திருக்கல பார்த்தீங்கன்னா மந்திரியில் கூட பார்த்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கட்சிக்காரன் இருக்கான், இன்னும் இருக்கான். அதில் எல்லாம் அல்ல, உங்களுடைய வீரியம், உங்களுடைய அந்த விசுவாசம் அடுத்த தலைமுறை கடத்தப்படுதான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இது உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய அந்த அனுபவம், உங்களுடைய அந்த கட்சி மீது உள்ள ஈடுபாடுகள்ல இது அப்படியே அடுத்த தலைமுறைக்கு, குறிப்பாக உதயநிதி தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்டிருக்கா? ஆமாம். இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துங்க, நான் திமுகவில் உறுப்பினர் இருக்கேன். மாதம் வரைக்கும் 50 பேர் திமுக இருக்கேன் இந்த குடும்பத்தில். அப்போ இது எப்படி இருக்கும்? எங்கள் குடும்பமாக தானே இருக்குது. அதான் நான் சொல்லுவேன், என்னை பேட்டி கண்டாங்க கலைஞர் டிவியில் இந்த பேராசிரியர் கொடுத்தோடனே. அப்போ இது வந்து குடும்ப கட்சி தான். நான் குடும்ப கட்சி தான், நான் திமுக, என் மகன் திமுக, சரி, அதனால் குடும்ப கட்சி தான். கலைஞருங்கிறது திமுகங்கிறது ஒரு குடும்பம். அது சொன்னேன் பேட்டியில். அப்படி அந்த குடும்ப கட்சி விமர்சனத்துக்கு குடும்ப கட்சினே பதில் சொல்லுங்க. குடும்ப கட்சி தான், இது குடும்ப கட்சி தான். குடும்ப திமுகங்கிற ஒரு குடும்பத்தில் எல்லாரும் குடும்பமாக இருக்கும், ஆளுக்கு ஒரு கட்சியில் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு குடும்ப கட்சி என்று. இது குடும்ப கட்சி தான். என் குடும்பம், நான் திமுக, என் மகன் திமுக, என் பேரன் திமுக, அனைவரும் திமுக தான். அப்போ நீங்கள் திமுக, நாங்களாம் அப்போ சொன்னேன், திமுகவில் நாங்களாம் எதையும் எதிர்பார்த்து மெம்பராக சேரலை. இது ஆளுங்கட்சியாக வரும், அதிகாரத்துக்கு வரும் அப்படிலாம் நினைக்கிறேன். எங்களுக்கு அந்த கொள்கை பிடிச்சிருந்துச்சு. மனுஷனாக மதிக்கக்கூடிய ஒரு கொள்கை இருந்து, அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்களாம் திமுகவுக்கு சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த பேட்டி கேட்டாங்க. அந்த திமுக குடும்ப கட்சியினருக்கு ஒரு புதுவிதமான விளக்கமா இருக்கு நீ சொல்றது. உண்மையா தானே? நீங்க பாருங்களேன், அதை வச்சு எதிர்கட்சிகள் அரசியல் பண்றாங்க, நீங்க அதே பாசிட்டிவா சொல்றீங்களே. ஆமா, அதான் உண்மை. நீங்க குடும்ப கட்சின்னா கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி,
இப்போ துரைமுருகன், கதிரானந்த், ம் இவர் நம்ம தங்கப்பாண்டியனுக்கு பின்னாடி தங்க நரசு, தமிழச்சி, ம் இங்கே நம்ம இவர் பொன்முடி அடுத்து அவர் மகன் கௌதம சிகாமணி. ம் ம் இப்போ அப்போ அந்த குடும்ப கட்சி தானே. அவர் மட்டும் அவங்க குடும்பத்தில் மட்டும்தான் குடும்பத்தோடு இருக்காங்க, எல்லா குடும்பத்துலையும் தானே இருக்காங்க. நீங்கள் ஆற்காடு இருந்தாருன்னா ஆற்காடு மகன் தானே இன்றைக்கி அந்த எம்பியாக இருக்கார். ம் ம் நீங்கள் அது குடும்பம் தானே. எல்லா இந்த திமுகவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய குடும்பங்கள், ம் நீங்கள் திமுககாரன் ஓட்டு போட்டாலும் எப்படி போனாலும் நீங்கள் 30% 35% திமுககாரன் ஓட்டு இருக்கும். ம் இன்னும் 10% நம்ம வேலை செய்யணும். ஓ சரி சரி சரி. அந்த வேலையை இவங்க செய்கிறாங்க. நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு இவங்க மேலே. ம் ம் நான் தலைவர் 2021 தேர்தலுக்கு போல காணொலியில் பேசினார். நான் சொன்னேன் தலைவர்கிட்ட, நீங்கள் தான் முதலமைச்சருங்கிறத மக்கள் தெளிவாக இருக்காங்க, கட்சிக்காரனை விட மக்கள் தெளிவாக இருக்காங்க அப்படின்னு. ம் ம் சரி ஸ்டாலின். அது ஆமாம், அதான் நடந்துச்சு. ம் ம் அதுபோல் 2026 அது சாத்தியமா? 2026 உறுதியாக சாத்தியம். ஏன்னா வேறு வாலி ஆள் இல்லை. ம் ம் நீங்கள் தனியாக அதிமுக இருந்து இவங்க புதுசாலிகளாக இருந்தால் நம்ம ராமதாஸ், விஜயகாந்த் இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து நின்னா கூட கொஞ்சம் கடுமையான ஃபைட் கொடுக்க முடியும். சரி. பிஜேபியோட சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக அடிவிடும். தமிழ்நாட்டில் வந்து அந்த எதிர்ப்பே வராது. தமிழ்நாடு அரசியலை பார்த்தீங்கன்னா திமுக அடுத்து அதிமுக இப்படி தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் 67 போச்சுல்ல, அது பிறகு இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கா. 76 நீங்கள் எமர்ஜென்சியை கொண்டு வந்து காங்கிரஸை கொண்டு வரணும் தலையிடனாங்கல்ல, எவ்வளோ பெரிய முயற்சி பண்ணாங்க, நடந்துச்சா? இதே தான் இன்றைக்கி நடக்க போகுது. நீங்கள் திமுக மேலே ஒரு நம்பிக்கை எப்படி வருது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. கமலஹாசனுக்கு சீட்டு தரேன்னு சொன்னாங்க, எம்பி கொடுத்துட்டாங்க. ஆமாம். அவங்க பிரேமலதா உங்களுக்கு சொன்னாங்க, ஏதாவது ஒரு வார்த்தையை அவங்க காப்பாற்றிருக்காங்களா? 87 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. அப்போது வந்து தலைவரை போய் பார்க்குறேன் நான். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் போய் பார்க்குறோம். வீட்டில் போய் பார்த்தோடனே அவர் சொல்கிறார், நான் ஒரு கல்யாணத்துக்காக போயிட்டுருக்கேன், நீ அனுபவத்துக்கு வந்துடு, பரிவாரம் என்கிட்டல அனுபவத்துக்கு வந்துடு அப்படின்னாரு. சரின்ட்டு அனுபவத்துக்கு போகிறேன். அப்போ டிஆர் போல தான் என் மாவட்ட செயலர். அங்கே போனோடனே தலைவர் அங்கே இருக்கார். போனோடனே டிஆர் போல் வந்தமா உனக்காக தான் என் காத்திருக்கார் வாயாளர். போனேன். தலைவர் அதே மாதிரி சொன்னார், நான் இன்றைக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அனுபவத்துக்கு வரமாட்டேயா, உனக்காக தான் வந்தேன். அந்தளவுக்கு. அப்போ நீங்கள் கடந்து வந்த பாதை இருக்குல்ல, என்ன பொறுப்பில் வந்து இப்போ என்ன பொறுப்பு வரை இருக்கீங்க, அதில் உங்களுக்கு திருப்தி இருக்குதா? எனக்கு வந்து திமுகவில் முழு திருப்தி இருக்குது. ஏதாவது என்னால் நம்ம செயல்பட முடியாமல் போச்சே தவிர எனக்கு எல்லா பொறுப்பும் கொடுத்தாங்க. அவர் சொன்ன மாதிரி மாவட்ட பொறுப்பு கொடுக்க போது இவர் சொன்னார், நீங்கள் வந்து உடனே கிளம்பி வர வேண்டாம், நாளைக்கு வாங்க, நான் வந்து மதுரைக்கு வந்துடுவோம், எல்லா ஒன்றியத்துலையும் ஆளை கூப்பிட்டு வந்து அப்படி நேரம் அண்ணா சிலைக்கு மேலே கூப்பிட்டு மல்லாங்கனர் போய் இங்கே வந்துடுவோம், சிறுத்தூரில் போய் போட்டு இப்படி வந்துடுவோம், ஒரு பெரிய பரபரப்பை காட்டுவோம் அப்படின்னாரு. நான் வந்து என்ன பண்ணேன், எதுக்குப்பா அப்போ தான் தங்கப்பாண்டியன் சேர்த்துருக்காரு, இப்போ போயிட்டு அதெல்லாம் அதை பண்ணுவாரேன்னு. ஏன்னா அப்படியெல்லாம் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க கட்சியில். கேகே சார் வந்து அவரை கட்சியில் கொண்டதோடனே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை காட்டினாங்கல்ல. நீங்கள் தென்மண்டல அமைப்பு சொல்கிறார், தென்னரசு வந்தார், அது பிறகு அழகிரி தென்மண்டல அமைப்பு சொல்கிறார். அழகிரியுடைய காலத்தில் அழகிரியை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. சரி, அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்டாலின் மாதிரி நிதானம் இருந்தால் அவரும் இன்றைக்கி நிலைச்சிட்டு இருப்பார். இன்னொன்று, திமுகவில் சகிப்புத்தன்மை இருக்க மட்டும்தான் திமுகவில் தொடர்ந்து இருக்க முடியும். நீங்கள் ஆத்திரப்பட்டால் திமுகவிலே நல்லா இருக்க முடியாது. எல்லாம் நேற்று வந்து எப்படி இருக்கேன், நான் எப்படி இருக்கேன்னு நினச்சேன்னா நம்ம திமுகவே நமக்கு வேலை இல்லை. என் கூட ஒருத்தர், நான் ஒருத்தர் உங்கள் ஒன்றியத்தில் ஆகினேன், அவர் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அப்படி இப்படின்னு போனார். அப்புறம் கடைசியாக கட்சி விட்டு போனார், இப்போ காணாமல் போயிட்டார். நான் எந்த சூழ்நிலையும் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் சமாளிச்சுக்கிட்டு அப்படியே இந்த இயக்கத்தை விட்டால் போயிட்டுருக்கேன். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நான் அதில் பயணிக்கிறேன். எனக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்குது. மக்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் மாதிரி நீங்கள் நல்லா பாருங்கள், ஒவ்வொரு திட்டத்தையும் பாருங்கள். அந்த காலத்தில் தலைவர் முதலமைச்சர் போக்குவரத்து அமைச்சராக இருக்கும்போது பஸ்ஸை தேசியமயமாக்கினார். இன்றைக்கி எத்தனை குடும்பம் பெண்கள் சொத்துரிமை, அது ரொம்ப பொலிட்டிக்கல் மைலேஜ் இல்லை, இந்தியாவில் யாரும் பண்ணாத, யாரும் செய்யாது. இந்த மாதிரி நிறைய, அதே மாதிரியா முதல் தலைமுறை பட்டதாரிகள், பொறியியல் படிப்புக்கெல்லாம் நுழைவுத் தேர்வு ரத்து. நீங்கள் ஒன்று எடுத்து பாருங்கள், திமுக காலத்தில் நடந்தது தான் இந்த சரித்திரம் தவிர
நம்மளை பிடிச்ச சாவக்கேடு மாதிரி இவங்க ஊட வந்து கெடுத்து போட்டு போயிட்டாங்க. இந்த தடவை தொடர்ந்து வந்துட்டால் இன்னும் வந்து உங்களுக்கு திமுக வந்து ஒரு பெரிய சக்தியாக இருக்கும். அடுத்து உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் எத்தனை பண்ணியிருக்கீங்க? அதுக்காக சிறைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? ஆமாம், 18 தடவை போயிருக்கேன். 18 முறை போயிருக்கேன். 3 மாதம் தான் கூண்ண தண்டனை, மற்றெல்லாம் 15 நாள். பாளையங்கோட்டை ஜெயிலு, மதுரை ஜெயிலு, சேலம் ஜெயிலு, திருச்சி ஜெயிலு, 4 ஜெயிலில். குறிப்பாக என்னென்ன போராட்டங்களுக்காக ஜெயிலுக்கு போனீங்க அது ஞாபகம் இருக்கா? கைலாச கமிஷனை எதிர்த்து போனோம். அப்புறம் அந்த அரசியல் சட்டத்தில் 17வது நீக்க சொல்லி அதுக்கு தான் 3 மாதம் தண்டனை விடுதாங்க. அவ்வளோ அது மாதிரி ஒவ்வொரு பட்டத்துலேயும் இலங்கை தமிழர் பிரச்சனை, ஒவ்வொரு கட்டத்துலையும் அந்தந்த நேரத்தில் தலைவர் அறிவிக்கிற அத்தனை போராட்டத்துலையும் இந்த மாவட்டத்தில் 200 பேர் கலந்துருக்காங்கன்னா இங்கேருந்து 30 பேர் எங்கள் ஒன்றியத்தில் மட்டும். 11 ஒன்றியமும் சேர்ந்து 6 நகரமும் சேர்ந்து 200 பேர் இருந்தால் நாங்கள் மட்டும் 30 பேர் போவோம். நான் அதுக்கு என்ன செய்வேன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கிளையிலேருந்து ஒரு ஆள், அந்த ஒரு ஆள் வசதி இல்லாதவனாக இருந்தால் அவனை குடும்பத்தை நீ காப்பாற்றிக்கிறோம்னா அதுக்கு ஒரு ஆளை உத்தரவாதத்தோட அந்த மாதிரி பண்ணாலும் யாருமே அந்த ஒரு பிடிப்போடவே இருந்தாங்க. நான் இருக்க வரைக்கும் இங்கே உங்களுக்கு தாமரக்கணி அவ்வளோ செல்வாக்காகும் போது கூட இங்கே வத்திராப்பூண்டியத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. தாமரக்கணி ஒரு பிரபலமான அடிக்கடி பண்ணாச்சு. அவர் கூட அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. 86 தான் நம்ம மாவட்ட கழகத்தினாலும் 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க சிவாஜி வச்சு கூட்டம் போட்டு. அதுக்கு நான் 50,000 ரூபா கொடுத்தேன். எனக்கு அன்னைக்கு ஒரு முதலம் போட்டார். அறிவாலயம் உருவானதுக்கா? அறிவாலயம் கட்டடத்தை கட்டும்போது முதல்ல வந்து அறிவாலயம் இல்லை. 87ல் வந்து ராமதாஸ் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தார். ஞாபகம் இருக்கவா உங்களுக்கு? வன்னியர்கள் போராட்டம் மிகப்பெரிய. ஆமாம், அதில் நாங்கள் போய் அங்கே போயிட்டு திருப்பி வரும்போது மாட்டிக்கிட்டு அப்புறம் சேலம் வழியாக சுற்றி அப்படி வந்து சேர்ந்தோம். அப்போது கூட கட்சிக்காரங்க நல்லா பண்ணாங்க ஊர்களில். அந்த இடத்துல இப்போ மதுரை பொதுக்குழுக்கு வர்றீங்க இப்போ நீங்கள்? ஆமாம், பொதுக்குழு அழைப்பு வந்திருக்கு. மூர்த்தி ரூம் போட்டிருக்காரு. தங்கி முதல் நாள் தங்கிட்டு மறுநாள் காலையில் 8:30 மணிக்கெல்லாம் வந்து உள்ள. நானாக போக முடியாது, எனக்கு பையங்க யாராவது கூட வரணும். சரி 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 தனியாக நடந்து போக முடியல. அது ஒன்று தான் எனக்கு வீக்னஸ், சார் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இப்போ ரொம்ப இவ்வளோ பேச முடியாது. இந்த கட்சினால் ஆர்வத்தில் பேசிட்டேன், இல்லை இவ்வளோ பேச முடியாது. அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா திமுக இருக்கணும். நான் அதிமுக குறை சொல்ல மாட்டேன். எம்ஜிஆர் வந்தாலும் அவர் நம்ம கொள்கையை ஒட்டி தான் போனார். அவர் வந்து எப்படி இருந்தாலும் கூட அவருக்கு அந்த திமுகவில் ஆரம்பத்திலிருந்து ஆனாலும் அந்த எக்கனாமிக் பார்வையாளர்களை அந்த பொருளாதார பிரிவை கொண்டாந்தாரு, பெரிய அடி வாங்கினார்ல. பார்லிமெண்ட்ல அடி ஓடும், அசம்பிளியில் மாற்றிட்டார் பார்த்தீங்களா? பார்லிமெண்ட்டில் 16 தொகுதியில் திமுக ஜெயிச்சிருச்சு. அப்போ வந்து உடனே கவர்மெண்ட்டை கலைச்சி எலெக்ஷன் வச்சாங்க. மறுபடியும் 50-70 அவரே கொண்டாந்தார். அவர் வந்தார். திராவிட இயக்க பாரம்பரியத்தில் தான் இங்கே தமிழ்நாட்டில் ஓடும். திமுக மேலே வெறுப்பு வந்தால் அதிமுக மேலே போகணும். அதிமுக மேலே போகிறதுக்கு அவங்க பிஜேபி இருக்காங்க. அதெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை. டிகிரி வந்து மாறன் இறந்த உடனே அந்த தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். எப்போவுமே தலைவருக்கு கடிதம் எழுதினேன். அந்த கடிதத்தில் நமக்கு வந்து ஒரு ஆள் வேணும், டெல்லியில் நம்பிக்கையான ஆள் வேணும், அதனால் தமிழ்நாட்டுக்கு தளபதி இருக்கார், டெல்லிக்கு வந்து அழகிரி அனுப்புங்க அப்படின்னு எழுதினேன். கடிதமே எழுதினேன். அதுக்கப்புறம் அவர் எம்பியாக போனார், மந்திரி ஆனார். அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நிறைய நடந்ததில்லை. நான் வந்து எப்பப்போ எனக்கு தோணுதோ எல்லாத்தையும் தலைவருக்கு எழுதிடுவேன். அதெல்லாம் சொல்ல முடியாது, என் கருத்தை நான் சொன்னேன், அவ்வளோதான். அவர் எதுக்கு நான் சொன்னதுக்காக தலைவர் போட்டார்னு சொல்ல முடியுமா? எனக்கு அப்படி ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தினேன். திமுகவில் எப்படி இருக்கணும், திமுகவில் டெல்லியில் நமக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ இந்த அன்றைக்கி கரெக்டாக வந்து கொண்டு வந்துருக்காங்கள, கனிமொழியை கொண்டு வந்து வச்சுட்டாங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் நம்பிக்கையான வேணும் நமக்கு. எதிர்காலம் 2026 நீங்கள் திமுக தான் ஜெயிக்கும், அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். ஓகே, அதாவது உங்களோட உரையாடை விதம் என்னென்னா, கலைஞரை நான் நேராக பார்த்ததில்ல, ஆனால் கனவுகளில் பார்த்துருக்கேன். ஸ்டாலினியாவும் இன்றைக்கி நேராக பார்க்குறோம். ஒரு பெரிய நேர்த்தியான அனுபவம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி ஒரு விசுவாசம் இருக்கிறது, ஒரு ஐடியாலஜியான ஈடுபாடு. இன்றைக்கி உதயநிதி வரை ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறீங்க, அதுவே உள்ளபடி ஆச்சரியமாக இருக்கிறது. உங்களுடைய அத்தனை அனுபவத்தையும் சரி, உங்களுடைய அந்த பேச்சாற்றலையும் சரி, உதயநிதி வரை நீங்கள் விதத்திற்கு நம்பிக்கையும் சரி, அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுருக்கிறோம். இப்படியான ஒரு
ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கூட நடக்கிற அந்த தருணத்தில் அது சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்க. அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். விவாத சொல்ல அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிற மாதிரி. நன்றி.